அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு தூய ஆவியானவரின் பெருவிழா. இந்த தூய ஆவியானவரின் பெருவிழாவின் வேளையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படுது. அதாவது ஆவியானவர் வந்து இறங்கிய பொழுது அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பல மொழிகள் பேசினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அங்கு வந்திருந்த ஜனக்கூட்டம், விழாவுக்காக வந்திருந்தவர்கள், அந்த விழாவுக்காக வந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு மொழி பேசுகிறவர்கள் கிடையாது, ஒரே மொழி பேசுகிறவர்களும் கிடையாது. அவர்கள் எல்லாரும் வேறு வேறு மொழிகள் பேசுகின்றவர்கள். சும்மா வைத்துக் கொள்வோமே, ஆங்கிலம், தமிழ், சிங்களம், சைனீஸ், பிரெஞ்சு, ஸ்பானிஷ், இப்படி நாம சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? இப்பேற்பட்ட மொழிகளை பேசக்கூடியவங்க. ஆனா இயேசுவின் அப்போஸ்தலர்கள், அவங்களுக்கு எத்தனை மொழி தெரியும்? ஒரே ஒரு மொழி தான் தெரியும். இப்போ இந்த ஒரு மொழி தெரிந்த இவர்கள் இங்க வந்திருக்கிறாங்களே ஜனங்கள், இவங்க எல்லாருக்கும் வேறு வேறு மொழிகள் தான் தெரியும். அப்போ வேறு வேறு மொழிகள் பேசக்கூடிய இவர்களுக்கு இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? போய் போதிக்கிறார்கள். பயத்தோடு இருந்தவர்கள் பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே பயம் தெளிந்து வெளியில போய் பேசுறாங்க. அவங்க பேசுகிற வேளையில அவங்க பேசுகின்ற அத்தனையும் வேற்று மொழிகள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் பேசுகின்ற மொழி வேற்று மொழியே ஒழிய அது அந்நிய பாஷை கிடையாது. இந்த இடத்துல அந்நிய பாஷை பேசுகிறவர்களுக்கு எதிராக நான் இந்த பிரசங்கம் சொல்லவில்லை. ஆகவே இதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. அந்நிய பாஷை அப்படின்னா என்ன அப்படி என்பதையும் உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி சொல்லுகின்றேன். அதற்கு முன்னதாக இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல வந்திருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட 10-12 மொழிகள் பேசக்கூடியவங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட வேளையில வெளியில வந்து பேசுறாங்க. அவர்கள் பேசிய பொழுது அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் வேறு வேறு மொழிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு புரியும்படியாக இருந்தது. ஆமா, அதான் இப்போ இந்த டிவில எல்லாம் காட்டுறாங்க இல்லையா, அந்த ஒரு சின்ன ஒரு ஹேண்ட் ஃப்ரீ மாதிரி ஒன்று காதில் மாட்டிட்டு நாம் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நமக்கு தமிழ் தெரியும், ஆனால் ஒருத்தர் வர்றார், அவர் பிரெஞ்சு பேசக்கூடியவர். அவர்கிட்ட போகிற வேளையில் நாம் தமிழில் கேட்கும்போது அவர்கிட்டையும் இந்த ஹேண்ட் ஃப்ரீ இருக்குமாக இருந்தால் நாம் பேசுகிற தமிழ் அவருக்கு பிரெஞ்சில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும் அந்த குட்டி கேஜெட். அவர் என்ன பண்ணுவார்? அவர் அதை கரெக்டாக பிரெஞ்சில் புரிஞ்சுக்கிட்டு அவர் பிரெஞ்சில் பேசுவார். அவர் பிரெஞ்சில் பேசுகிறப்போ அது நம்முடைய காதுகளுக்கு தமிழில் பதிலாக வந்து கிடைக்கும். இப்போ இந்த கேஜெட் இல்லாமலேயே அன்னைக்கு இயேசுவின் சீடர்கள் பேசிய வார்த்தைகள் அவர் மொழியில் புரியும்படியாக கேட்கப்பட்டது. பல மொழிகளில் அவர்கள் பேசினார்கள். இப்போ அந்நிய பாஷை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அந்நிய பாஷை என்பது, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், அந்நிய பாஷை என்பது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஒருவர் கடவுளோடு பேசக்கூடிய ஒரு மொழி. அந்த மொழி லத்தீனா, கிரேக்கமா, ஆங்கிலமா, தமிழா தெரியாது. ஆனால் ஒரு மொழி, ஒரு பாஷை, அந்த மொழி, அந்த பாஷை அது கடவுளோடு மாத்திரம் பேசக்கூடிய பாஷை. அந்த பாஷை பேசுகிற பொழுது அங்கே இருக்கிறார்களே ஜனக்கூட்டங்கள், மேபி ஒரு பெரிய ப்ரேயர் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல அந்த மீட்டிங்கை நடத்தக்கூடியவர் ஒரு குருவானவரோ அல்லது ஒரு பாஸ்டரோ அந்நிய பாஷை பேசுகின்ற பொழுது அங்கே அவர் கடவுளோடு பேசுகிறார். அந்த பாஷை அவருக்கும் கடவுளுக்குமானது.
அவர் பேசுகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு அது புரிய வேண்டும் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் பேசுவது ஜனங்களோடு கிடையாது, அவர் பேசுவது கடவுளோடு. அவர் பேசுவது கடவுளுக்கும், கடவுள் அவருக்கு வெளிப்படுத்துவது அவருக்கும் புரியும். அதனால் தான் எத்தனையோ பேர் இந்த வழிபாடுகள் நடத்துகின்ற வேளையில அந்நிய பாஷை பேசிக்கொண்டே 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 வெளிப்படுத்துதல்களை பேசுவார்கள். ஒரு பெரிய கூட்டத்துல ஒரு பாஸ்டரா இருக்கட்டும், ஒரு குருவானவராக இருக்கட்டும், இந்த வழிபாடுகளை செய்கின்றவர்களாக இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க? பாடல் பாடிக்கொண்டு அப்படியே ஸ்துதித்து கொண்டு திடீர் என்று அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இன்னாருக்கு இன்ன ஒரு காரியம் நடக்கிறது, ஆண்டவராகிய கடவுள் இன்னாரை தொட்டு சுகப்படுத்துகிறார், ஆண்டவராகிய கடவுள் இன்னாரை கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை ஆக்குகிறார், அப்படி என்று அவர் சொல்லுவார். அல்லது சொல்லுகின்ற வேளையில் அதனை நாம் நம்பாமல் போகக்கூடாது. ஏன்னா அவர் அந்த வெளிப்படுத்துதலை பேசுகின்ற பொழுது அதனை அவர் கடவுளிடமிருந்து கேட்டு பேசுகின்றார். இதற்கெல்லாம் நாம விளக்கம் கேட்டுக்க முடியாது. ஏன்னா அது கடவுளோடு இருக்கக்கூடிய உறவு முறை. புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னா அதற்கு எப்போதும் நான் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம், அதை உங்களுக்கு இப்போது கொடுக்கின்றேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகின்ற பொழுது நீங்க எப்படி வந்து கொள்றீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தாயின் கரங்களில் இருக்கக்கூடிய ஒரு 6 மாத குழந்தைக்கு சமமாக நீங்க வர்றீங்க. அப்படி வருகின்ற பொழுது ஒரு தாய் தன்னுடைய 6 மாத குழந்தைய தன் கரங்கள்ல தாங்கிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு வச்சுப்போமே. அந்த குழந்தைக்கு பசிக்கிறது அப்படின்னு தாய்க்கு எப்படி தெரியும்? அல்லது அந்த குழந்தைக்கு தூக்கம் வருகிறது அப்படின்னு தாய்க்கு எப்படி தெரியும்? அந்த குழந்தை பாஷையை பழகிக்கொள்ளாத அந்த தருணத்தில் அது மழலையாக பேசுமே, ஏதோ ஒன்று பேசுமே, என்னவென்றே தெரியாதது பேசுமே. அந்த அந்த வார்த்தைகள் எந்த டிக்ஷனரியிலும் இல்லாத வார்த்தைகள் தானே. அந்த வார்த்தைகளை அந்த குழந்தை பேசுகிற பொழுது தாய் தலையை அசைத்து தாயும் ஏதோ பேசி 2 பேருக்கும் இடையிலாக ஒரு கம்யூனிகேஷன் நடந்து தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பாள், அல்லது உணவு ஊட்டுவாள், அல்லது அந்த பிள்ளையை உறங்க வைப்பாள். இதெல்லாம் நடக்கிறது அல்லவா? ஆனா அங்கே மொழி இருந்ததா? கிடையாது. அந்நிய பாஷை போன்றது தானே. அதுதான் ஒரு பக்தனுக்கும் படைத்தவருக்கும் இடையிலான அந்த உறவு. அது அந்நிய பாஷை மூலமாக வெளிப்படுத்தப்படும். ஆகவே அன்பின் உள்ளங்களை, பல மொழி பேசுவதும் அந்நிய பாஷை பேசுவதும் வெவ்வேறாகும். இன்று ஒரு பரிசுத்த ஆவியானவரின் எழுப்புதல் கூட்டம் நடக்கின்ற பொழுது அந்நிய பாஷையும் பேசப்படும், பல மொழிகளும் பேசப்படும். தமிழ்ல, ஆங்கிலத்துல, பிரெஞ்சுல, சிங்களத்துல ஒருத்தரால பேசிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது பல மொழிகள் பேசுவது. அவரே அந்த வழிபாட்டின் வேளையில ஆண்டவரோடு பேசிக்கொண்டே அங்கிருக்கிறவர்களுக்கு என்னெல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்வாராக இருந்தால், அதற்கு முன்னதாக அவர் பேசுகிறாரே ஏதோ ஒரு மொழி, அந்த மொழிக்கு எந்த ஒரு விளக்கமும் நம்மால் கொடுக்க முடியாமல் இருக்கிறதே, அதற்கு பெயர்தான் அந்நிய பாஷை. இதை சரியாக புரிந்து கொண்டு நீங்களும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்வீர்களாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களது வாழ்வை நிறைக்க நீங்கள் விரும்புகின்ற எத்தனையோ நலமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென்.